அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் பெங்களூருக்கு கார்டன் சிட்டிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னோடய பெரிய டாட்டருக்கு அங்கே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால நாங்கள் பிஜி சர்ச் பண்ணிகிட்ருந்தோம். பேயிங் கெஸ்ட் இருக்கிறதுக்காக நிறைய ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு ஹாஸ்டலுமே எங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை. ஏன்னா மெயின் காரணம் என்னென்னா சுத்தமாகவே இல்லை. அந்த பிளேஸ் வாஸ் வெரி கன்ஜஸ்டட். ரொம்ப டிமாண்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்பேஸுக்கும் காசு, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் அங்கே காசு. அப்போ தான் அந்த ஸ்பேஸோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் தேடிகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. அதுதான் நாங்கள் பார்த்தோம். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். எங்களுக்கு ஒரு சின்ன டைனி பெட்டு கொடுத்தாங்க. அந்த பெட்டில் எல்லா பெட்டையும் க்ளீன் பண்ணி நான் பெட் ஸ்ப்ரெடெல்லாம் போட்டு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக என்னோடய டாட்டர் ஷீ இஸ் அவே ஃப்ரம் அஸ். ஸோ அதனால் நான் பர்ஸ்னலாக போய் அவங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஸ்மால் ரூம் தான். அந்த ஸ்மால் ரூமில் ஒரு 4 பெட்டு இருக்குது. அந்த 4 பெட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே தான் எல்லா ஸ்டோரேஜும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ ரொம்ப மினிமலாக, ரொம்ப சிம்பிளாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. என்னென்னா என்னோடய டாட்டர் ரூம் எப்போயுமே நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக வைக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டு. ஏன்னா நான் பார்க்கும்போது எல்லோரும் துணியை அங்கங்கே போட்டிருக்காங்க. அழுக்கு துணியை கண்ட இடத்துலையும் போட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்மெல்லு வரும். அது இட்ஸ் ஹைலி அன்ஹைஜீனிக். அதனால் லாண்ட்ரி பேஸ்கெட் கொடுத்தேன். ப்ளஸ் கொண்டு வந்த எசென்ஷியல்லாம் ஓரளவுக்கு நான் அடுக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐ டோல்டர் லைக் எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ப்ளேஸ் ரொம்ப சின்னது தான். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் ட்ராவலில் இருந்ததுனால என்னென்ன வேணும்னு சொல்லி ஷீ ஹர்செல்ஃப் அரேஞ்ச்டு. அவங்களே எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் இருக்கிற பொருளே தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. இன்னொன்று ரூம்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் துணியெல்லாம் அப்படி அப்படியே போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிளாத் ஹேங்கர்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுலே ஒன்று எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். இதான் ஒரு சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னோடய டாட்டருக்காக நான் பண்ணி கொடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டடி டேபிள் அங்கே ப்ரொவிஷன் இல்லாதனால வீட்டிலே இருந்த ஒரு திங்ஸ் தான் இது. நிறைய வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோல்டபுள் ஸ்டடி டேபிள். ஸோ அதையே கொடுத்துட்டு, ஸோ படித்து முடித்த உடனே ஷி கேன் கீப் இட் அசைடு, அங்கே தனியாக வச்சுக்கலாம். ஸோ இது தாங்க அந்த ரூமு. ஸோ நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ ஏன் குழந்தைங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன். ஃபைனலாக என்னோடய டாட்டருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி சில அட்வைஸஸ்லாம் நான் பண்ணி ஐ லெஃப்ட் மை டாட்டர். இட் வாஸ் அ வெரி இமோஷ்னல் மூமெண்ட். ஃபஸ்ட் டைமாக என்னோடய டாட்டரை பிரிஞ்சு இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் இமோஷ்னலாக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. வீட்டில் எல்லாருமே வி வேர் மிஸ்ஸிங் ஹர். ஹோப் ஷி வில் டூ வெல். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேஸாக வீட்டில் இல்லை. அவளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுனால சரி எல்லாம் எப்படி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு ரூமு. எப்பயுமே இப்படி தான் ஷி வில் கீப் ஹர் ரூம். அதனால் அதனால தான் அந்த பிஜிலாம் பார்க்கும்போது ஷி டசன்ட் லைக் மச். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பிஜியில் இருக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இது பாய்ஸாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், அவங்க பிளேஸை ஒரு டைடியாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எதனால் நம்ம நம்மளோட பிளேஸை க்ளீனாகவும் டைடியாகவும் வைக்கணும் அப்படின்னா, இட் ப்ரமோட்ஸ் மென்டல் கிளாரிட்டி அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு க்ளீனான ரூம்குள்ளே நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டிலாம் குறையும். நம்ம எல்லாருமே அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஃபேமிலியை விட்டுட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், ஹோம் சிக் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ரூமை ஒரு க்ளீனாகவும் டைடியாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக உங்களால் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, இட் மெயின்டைன்ஸ் ஹைஜீன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னென்னா நம்ம ஒரு ஒரு குப்பையான ரூமு 4 பேர் வந்து அந்த ரூமுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான். ஆனால் அப்படி இருக்கும்போது நிறைய தூசிகள் சேர வாய்ப்புகள் இருக்குது, நிறைய டஸ்ட்டு கலெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய வந்து துணிகள் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது என்னென்னா அது வந்து நமக்கு இல்னஸை க்ரியேட் பண்ணும். ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஆக்குப்பைடு இல்லைங்களா? ரூம் வந்து ஒரு ஸ்பேஸே இல்லாமல் ஃப்ரீயாக இல்லாமல் ஆக்குப்பைடாக இருக்கும்போது உங்களுக்குங்க ரூமில் ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அலர்ஜிஸ் வரும், நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். இன்னொன்று ஃபேமிலியிலேருந்து நம்ம தள்ளி இருக்கும்போது பேசிக்கலாகவே நம்ம சைக்கலாஜிக்கலாகவே அவங்க கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு குப்பையாக நம்ம ஒரு இடத்த வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே பார்த்தாலும் பொருள் அதை தான் அங்கங்கே போட்டு நிறைய பேர் ஃபோனே பார்த்துட்ருக்காங்க வந்து. ஸோ இந்த மாதிரி உங்கள் ரூமை வந்து நீங்கள் அழகாகவும் நீட்டாகவும் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களால் பீஸ்ஃபுல்லாகவும் உங்களால் ஹைஜீனிக்காகவும் ஒரு ஒரு ஹெல்த்தியாகவும் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் வந்து நீங்கள் இருக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் மென் பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்கள் ரூமை ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு மேலே உங்கள் ரூமில் ஷேர் பண்ணுறாங்களா, டீமாக சேர்ந்து உங்கள் ரூமை வந்து கிளியர் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாக வைக்க பழகுங்க. க்ளீன் பண்ணுற லேடிஸாக இருக்கட்டும், யார் அவங்க தான் வந்து பண்ணணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்கள் ரூமை நீங்களே சுத்தமாக வச்சு பழகுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெட்டர் ஹைஜீன் அண்ட் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ரூம்மேட்ஸ்க்குமே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இது அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இட் சேவ்ஸ் டைம் அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா நமக்கு தேவையான பொருள் அங்கங்கே கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பும்போது நம்ம வீடாக இருந்தால் நம்ம நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்போம். சரி நம்ம குழந்த ஃபஸ்ட்டு கிளம்பட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொடுப்போம். பட் வேர்ஸ் இன் ஹாஸ்டல் அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு. யூ வில் ஆல்வேஸ் பி இன் அ ஹரி. நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பணும். நீங்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர் பீப்புள் வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. அப்போது உங்களால் வந்து எப்போயுமே ஒரு ஹரிபரியிலே இருக்கும் வந்து லைஃபு. அந்த டைமில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ரூமை வந்து கிளட்டர் ஃப்ரீயாக வைக்கலை அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஐடி கார்டு எங்கே வச்சோன்னு தெரியல, ப்ரஷ் எங்கே வச்சோன்னு தெரில, பேஸ்ட் எங்கே வச்சோன்னு தெரில, ட்ரெஸ்ஸை எங்கே போட்டோன்னு தெரில, கிளிப் எங்கே வச்சோன்னு தெரில. இந்த மாதிரி நம்ம தேடியே நம்ம எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரூமை வந்து நீங்கள் ப்ராப்பராக டைடியப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது நிறைய டைமையும் உங்கள் எனர்ஜியும் சேவ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இட் ரெஸ்பெக்ட் ஷேர்டு லிவிங் நார்ம்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா பிஜியில் வந்து நிறைய 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம சுத்தமாக வைக்காததன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் ஆகும். ஐயோ என்ன இவங்க இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த ஒரு புழுக்கம், தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் நம்ம வீட்டில் வரும் நம்ம இருக்கிற இடத்துல. அதனால் வந்து முடிந்த அளவுக்கு குப்பைகளை கிளியர் பண்ணுங்கள், லாண்ட்ரியை கிளியர் பண்ணுங்கள், சர்ஃபேஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமைஸ் ஸ்மால் பேசஸ். நம்ம இருக்கிறதே சின்ன ரூமில் தான் இருப்போம் இல்லையா? ஏகப்பட்ட வால் ஹேங்கிங்ஸு இது எல்லாமே ஒரு விஷுவல் கிளட்டரை க்ரியேட் பண்ணும். வாட் இஸ் ரியலி மீன் ஃபார் யூ, எது உங்களுக்கு இருக்கணுமோ அதை மட்டும் வைங்க. தேவையில்லாத வந்து டெக்கரேஷன்ஸு நிறைய ரூம்லலாம் நான் பார்த்தேன், நிறைய டெக்கரேஷன்ஸு டால்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது தூசி அடைஞ்சு அவ்வளோ குப்பையாக இருக்குது. அவங்களுக்கு அதை தொடக்கூட டைம் இருக்காது உங்களுக்கு, சும்மா பேருக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் என்னோடய டாட்டர்கிட்ட சொன்னது என்னென்னா, நோ மோர் டெக்கரேஷன், கீப் இட் ஆஸ் பிளெயின் அஸ் பாசிபிள். ஏன்னா ஹாஸ்டலில் வந்த உடனே படிச்சுட்டு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஆன் ஸ்டடீஸு. தேவையில்லாமல் வந்து நம்ம டைம்ஸை வந்து மற்றதில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதில் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஐ டோல்டர் அன்னெசரி திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடு, எது தேவையோ அதை மட்டும் வை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ரூமை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொருட்களை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு பெருசாக தெரியும். அடுத்து வந்து இட்ஸ் சப்போஸ் சேஃப்டி. அது எப்படிங்க சேஃப்டி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துல எங்கே பார்த்தாலும் பொருளாக வச்சுருந்தீங்கன்னா அங்கங்கே போய் தேவையில்லாமல் இடிச்சுக்குவாங்க, கார்னரில் இடிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வழியாக நடந்து வரலாம்னு நினைப்பீங்க, அங்கே பொருளாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி இந்த இடத்த நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ வந்து முடிந்த அளவுக்கு பொருட்களை குறைக்கணும். அண்டு வந்து நான் ஸ்லிப்பரி மேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போடுங்க. அதே மாதிரி ஈர துணிகள் எல்லாம் வந்து நீங்கள் நீட்டாக காய போடுங்க. இது என்னென்னா வந்து
நமக்கு மற்றவங்களோட ப்ரைவசி, மற்றவங்களோட ஷேரிங்கை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் வந்து. ஏன்னா நம்ம எல்லாரும் இருக்கும்போது நம்ம அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். வெளியிலேருந்து ஆரம்பிக்கணும். லைக் வந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக இருக்கட்டும், வெளியில் துணி காய போடுற இடமா இருக்கட்டும், யூ ஹாவ் டு கீப் இட் வெரி வெரி நீட் அண்ட் க்ளீன். இது வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட வந்து டிசிப்ளினையும் காமிக்குது. எனி பிளேஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா உங்கள் ரூமை முடிந்த அளவுக்கு க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வைங்க. மேக் மோர் கனெக்ஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரூமில் இருக்கவங்களோட நல்லா வந்து ஃப்ரீயாக பேசுங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். when they are away from the ஃபேமிலியை விட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு வேலையும் ஒன்றா பார்க்கணும். சேர்ந்து சுத்தமாக வச்சு நம்ம எந்த பர்பஸ்க்காக வந்திருக்கோமோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக யுவர் லைஃப் வில் பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த சின்ன சின்ன ஒரு கிளட்டர்டு லைஃப் வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம எப்பயுமே வந்து சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஹோப் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ யாராவது ஹாஸ்டலில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.